இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஒரு ப்ரெடிக்ஷன பத்தி பேசியிருக்கோம். நாஸ்ட்ராடமஸ், பாபா வங்கான்னு ஏகப்பட்ட பேர பத்தி பார்த்திருக்கோம். ரியோ டாட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ்ல ஒரு மாங்கா அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. இந்த மாங்கான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுற நீங்க நினைக்கிற மாரி மாங்கா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமீஸ் மாரி. நம்ம ஊர்ல பொம்மை படம்னு சொல்லுவோம்ல. இந்த அனிமி வரைவாங்கல்ல. வரைஞ்சு வரைஞ்சு கார்ட்டூன்ஸ் மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் அங்க இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப டீப்பா அவங்களுடைய ஒரு வாழ்க்கையிலேயே அது வாழ்வாதாரத்திலேயே கொஞ்சம் கனெக்ட் ஆன மாரி ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கார்ட்டூன்ஸ்லாம் நெறையா இருக்கும். நம்ம கூட நருட்டோ பார்ப்போம்ல. ஸோ நருட்டோவோட டைரக்டரே இப்ப ரீசென்ட்டா தான் இறந்து போனாப்ல. நல்ல மனுஷன். ஸோ அந்த நருட்டோ சீரிஸ நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கந்தன், முருகு, ஸோ இந்த ஆற்றல் நாகர்கள், அப்புறம் மனிதர்கள் இவங்க 2 பேரும் ஒரே குடுத்துக்குள்ள இருந்துட்டு எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பவருக்கு சண்டை போட்ட விஷயங்கள காட்டக்கூடிய விஷயங்கள் நெறையா காட்டியிருப்பாங்க. அதாவது ஆளுமைக்குள்ள சண்டை போட்ட 2 கூட்டங்கள பத்தி தெளிவா காட்டியிருப்பாங்க. நருட்டோவையும் சா சஸ் சாசுகி. சாசுகி தானே? ஆமா. சாசுகிய வச்சும் காட்டியிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நருட்டோ சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். போருட்டோ, அப்புறம் நருட்டோ மயன் இவங்கலாம் வந்து ஏகப்பட்ட எபிசோட் போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கன்டின்யூ பண்ண முடியல. அந்த மாரி ஒரு மாங்கா சீரிஸ் மாரி இவங்களும் ஒரு சில விஷயம் ப்ரெடிக்ஷன்ஸ பண்றாங்க. இந்த ரியோ அப்படின்றவங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரீம்ல பண்றாங்க. இவங்க இமேஜினேஷன் பண்ணிலாம் பண்ணல. அவங்களுக்கு வரக்கூடிய ப்ரெடிக்ஷன் எப்படி வருது அப்படின்னா, ட்ரீம்ல வருது. ஸோ அந்த ட்ரீம் மூலியமா அவங்க என்னலாம் கேதர் பண்றாங்க, என்னலாம் கவனிக்கிறாங்க அப்படின்றத எழுதி வைக்கிறாங்க. ஒரு டைரி மாரி எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத அனிமி மாரி மாத்துறாங்க. ஒரு புக்ஸ் மாரி போட்டு கார்ட்டூன்ஸ் மாரி பண்றாங்க. இப்ப என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, உங்கள ஏன் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரு புக் மாரி ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள்ஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டுருக்காங்க. அந்த புக்ல தான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மாபெரும் சுனாமி வரப்போகுது. ஜப்பானையே உலுக்கப் போகுது. ஜப்பான்ல வந்த பூகம்பம், ஜப்பான்ல வந்த சுனாமிய விட பெரிய லெவல்ல, அத விட பல மடங்கு பெரிய லெவல்ல ஒரு மிகப்பெரிய சுனாமி வரப்போகுது. அப்படின்றது தான் இவங்களுடைய ப்ரெடிக்ஷன். இத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போலான்னு சொல்றது, வீடியோக்குள்ளலாம் போ முடியாது. வீடியோ பார்க்கலாம் முடியும் அப்படின்னு ஒரு கமெண்ட் படிச்சேன். இது வந்து யூடியூபர்களுக்குன்னு சொல்லப்படாத ஒரு பழக்கம் பழக்கி விட்டாய்ங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். வாங்க வீடியோவ பார்க்கலாம். ஓகேவா? போதுமாடா நிம்மதியா? ஒரு டைம் ஒருத்தன் ஸ்பை ஆயிட்டானா, அவன் ஆல்வேஸ் ஸ்பை தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிய வேண்டியவங்களுக்கு. இவங்க தான் அந்த ரியோ டாட்சுகி அப்படின்ற ஒரு ஆட்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப அப்புறம் இந்த பூனையும் பால் குடிக்குமா? இவங்களா இந்த மாரி ப்ரெடிக்ஷன்லாம் பண்றாங்க அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்ப தற்போதைய ஏஜ் வந்து 70 வயசுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. அவங்க 1954ல பிறந்திருக்காங்க. இதுல குறிப்பு என்ன வேணும் அப்படின்னா, டிசம்பர் 2வது நாள்ல பிறந்திருக்காங்க. டிசம்பர்னாலேயே சுனாமியும் ஞாபகம் தான் வரும். டிசம்பர்னாலே அழிவு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். இவங்க டிசம்பர்ல பிறந்திருக்காங்க. 1954ல பிறந்திருக்காங்க. ஸோ இந்த நபர் தான் அந்த ரியோ டாட்சுகி. இவங்கள பத்தின ஃபோட்டோஸ்லாம் வெளிய எந்த இடத்துலயும் கிடைக்காது. நீங்க தேடி பாருங்க. எங்கேயுமே கிடைக்காது. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ எங்கேயுமே காப்பிரைட் குடுக்கல. அதாவது கிளையன்ட் எங்கேயும் பண்ணல. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கானது தான். என்னோட காமிக் எனக்கானது தான். அப்படின்லாம் அவங்க எங்கேயும் பண்ணல. யார் வேணா எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படின்ற மாரி தான் வச்சிருக்காங்க. ஓகே. இவங்க பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்னா வரிசையா பார்த்துடலாம். நாஸ்ட்ராடமஸ் இருக்காங்கல்ல, பாபா வங்கா இருக்காங்கல்ல, அந்த மாரி தான் இவங்களும் ஒரு ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. டயானா இருக்காங்கல்ல, இந்த டயானா இறந்தது, அந்த டனல் கடியில போனது, ஸோ இந்த இறப்ப பத்தி இருக்காங்க. ஒரு பாப் சிங்கர் இறந்ததையும் இப்ப கணிச்சிருக்காங்க. இன்னும் பூகம்பம் பத்தி 2011ல வந்த பூகம்பம் அத பத்திலாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த பூகம்பம், இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. இப்ப ட்ரெண்ட் ஆனதுக்கான காரணம் என்ன? கோவிட் இருக்குல்ல. கோவிட பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப போயிரும். வந்துட்டு அப்படியே காணாம போற மாரி போயிரும். பட் ஃபியூச்சர்ல ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம எதுக்காக அத பத்தி பேசுறோம் அப்படின்னா, இது ப்ரெடிக்ஷன பத்தி பேசுறது கிடையாது. எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்ட்ட திருப்பி ரீகலெக்ட் பண்ணி நம்ம மத்தியில இது ஒரு ப்ரெடிக்ஷன்ற மாரி காட்டுறாங்க. ஏதாவது ஃபியூச்சர்ல நடக்க போகுது இதெல்லாம். அதாவது எதிர்ச்சியா நடப்பது போல் பிம்பம் படுத்துறது. நாஸ்ட்ராடமஸ், பாபா வங்கா இதெல்லாம் காலாவதி ஆயிருச்சு. புது ஒரு டிக்கெட் இறக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த டிக்கெட் தான். ஆனா பூஸ்ட் அப் பண்றாங்க. லைம் லைட்ல கொண்டு வராங்க. இதெல்லாம் நமத்து போச்சுல்ல. ஸோ புது ஆளு. ரியோவ கொண்டு வராங்க. சைனாக்காரங்கள, ஜப்பானீஸ்காரங்கள கூட்டி வராங்க. ஓகே. இந்த 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரும் அப்படின்னா, 2019ல இந்த மாரி ஒரு மிகப்பெரிய கோவிட் வந்துச்சு. திருப்பி இது ஒரு அவுட் பிரேக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னது? நம்மளுடைய பில் கேட்ஸ் சொன்னாப்ல. தீர்க்கதரிசி தானே அவருமே. ஸோ அவர் என்ன சொன்னாரு? திருப்பி இது ஒரு விஷயம் நடக்கும். ஆனா அது பெரிய லெவல்ல நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த அக்காவும் என்ன சொல்லுது? ஃபியூச்சர்ல 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரும்னு சொல்றாங்க. அப்போ மீண்டும் ஒரு கோவிட் லாக்டவுனுக்கு தயாரா இருங்கன்னு தான் சொல்ல வராய்ங்க. ஓகே. இந்த மேட்டர் இருக்கா? அத தூக்கி ஓரமா ஜப்பான்ல நடந்த 2011 பூகம்பத்த விட பெரிய லெவல்ல பூகம்பம் நடக்கும்னு சொல்லிட்டு ஜனவரி, ஜூலை மாதம் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த இயர் 25ல நடக்கும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேட்டர் இன்னும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட? ஒரு சுனாமி வர வேண்டியது இருக்கு. அது பெண்டிங்லயே இருக்கு. அந்த சுனாமி வந்துட்டு போனா தான் அவங்களுக்கு கால சுழற்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாய்ங்க.
கலியுகம் எண்டிங்கா இருந்தாலும் சரி, சத்தியுகம் ஸ்டார்ட்டிங்கா இருந்தாலும் சரி. ஸோ இந்த 2 விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா, ஒரு சுனாமி வந்துட்டு போகணும். இங்க குறிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பூகம்பம் வர்றதுக்கான காரணம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க. தரமான ஒரு ப்ரெடிக்ஷன். ஒண்ணு கடலுக்கடியில இருக்கக்கூடிய எரிமலைகள் வெடிச்சு பெரிய லெவல்ல நடக்கும். இல்லை என்றால், ஒரு மிகப்பெரிய வெங்காயம் வெடிச்சு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கடலுக்கடியில யார் போய் வெங்காயம் வைக்க போறாங்க? கடலுக்கடியில நண்டு வித்துட்டு இருக்க மாரி கதை மாரி இருக்கே! எப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். கடலுக்கடியில யார் வெங்காயத்த வைக்க போறது? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம தீர்க்கதரிசி கமலஹாசன் என்ன சொன்னாரு? அந்த விஸ்வரூபம்னு நெனைக்கிறேன். விஸ்வரூபம் தான் நெனைக்கிறேன். விஸ்வரூபம் 2ல அந்த ஒரு கார் சீன்ல ஒரு ஒரு சீன் நடக்கும். அப்போ ஒரு விஷயம் பேசிப்பாங்க. பேசிக்கும்போது சொல்லுவாரு, "கடலுக்கு அடியில வந்து அட்டாமிக் வெங்காயம் வெடிச்சுச்சுன்னா, பெரிய லெவல்ல வந்து தண்ணி வரும், வெள்ளம் வரும், சுனாமி வரும்னு" சொல்லியிருப்பாரு. தீர்க்கதரிசி தானே நமக்கு. அவருக்கு தான் பூலோகம் அறியும்ல. பூலோகத்தெல்லாம் பின்னாடி ரிவர்ஸ்ல படிச்சுட்டு வந்து, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும்ல. ஸோ, அதனால அவர் சொல்றாரு. அப்போ இவங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு தெரியுதுல்ல. அப்ப ஏன் கரெக்ட்டா இந்த மாரி இடத்துல மக்கள் அலாட் பண்ண மாட்றாய்ங்க? நடத்துறதே அவைங்களா இருந்தா, எப்படி இது அலர்ட் பண்ணுவாய்ங்க? சரி, ஓகே. இந்த மாரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ண வேண்டியது அண்டர் கிரவுண்ட்ல தண்ணிக்குள்ள ஒரு வெங்காயம் வெடிச்சா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இத அவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த இந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். படிச்சு பார்த்துக்கோங்க. ஜப்பான மையப்படுத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க குறிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 டிராகன்கள் கடலை நோக்கி மையத்தை நோக்கி போகுதாம். டிராகன். பிளாக் டிராகன், ரெட் டிராகன். ஏகே இஸ் த ரெட் டிராகன். இப்ப டிராகன் அப்பீரன்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கா? டிராகன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இப்ப இந்த அக்காவும் என்ன சொல்லியிருக்கு? டிராகன் 2ம் கடல் மையத்துக்கு போகுது. ஜாப்பனீஸோட நிலப்பரப்போட அமைப்பே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நகர்வலம்னு சொல்லிட்டு சுஜாதா அவர்கள் ஒரு நாவல் எழுதியிருந்தாரு. சென்னைய தேடி ஒரு கூட்டம் வரும். ஒரு காலத்துக்கு அப்புறம் 2050 டைமிங்ல. சென்னைய தேடி வருவாங்க. சென்னை எங்க? நம்மளுடைய பூர்வீக வீட்ட பார்க்கணுமேன்னு வராங்க பதறிக்கிட்டு கப்பல்ல. சென்னை எங்கன்னு கேட்டா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். மொத்த சென்னையும் தண்ணிக்குள்ள இருக்கும். இந்தியாவோட மேப் இந்த இருக்க மேப் நிலப்பரப்பே மாறப்போகுது. மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்து. இது எல்லாமே ஒரு சில ஆட்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஃபியூச்சர கணிச்சு தான் வச்சிருக்காங்க. சொல்ல தான் செய்றாங்க. நாவல்கள் எழுதுறாங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, படம் எடுக்குறாங்க. இந்த மாரி ப்ரெடிக்ஷன்ஸ், ட்ரீம் எங்களுடைய ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லத்தான் செய்றாங்க. அது என்ன ஏதுன்னு தேடுனீங்கனாலாம் இது இயற்கையா, செயற்கையான்னு தெரிஞ்சிரும். நாம எதுக்குடா வம்புக்குன்னு இதுல மாட்டிட்டு சாகணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அத சொல்றதுக்கு நான் இங்க வேல பார்த்தா, என் பேர் தான் கான்ஸ்பிரசி தியரி. டேபூட்டான டாபிக். வாயில வரதெல்லாம் அடிச்சு விடுறான். நான் வாயில வரதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன்னா, என்னத்துக்கு என் சேனல்ல மில்லியன்ஸ்ல வியூஸ் போயிருக்கும்டா, பைத்தியங்களா? இந்த மாரி எக்கச்சக்கமான ப்ரெடிக்ஷன்ஸ் நெறைய சொல்றானுங்க. நமக்கு குறிப்பிட்ட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, 2040 கிட்டக்க ஏலியன்ஸ் அப்பேரன்ஸ் வரும். அதாவது நான் ஹியூமன்ஸ் வருவாங்கன்னு சொல்றாங்க. நாகர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். நாகர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இந்த வேர்ல்டு வார் எதுக்காக கொண்டு வரானுங்க? மக்களையும் ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்க. ஒன் வேர்ல்ட் கவர்ன்மெண்ட் எதுக்காக கொண்டு வருது? ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னா, நாகர்கள் சகஜமா வெளிய வருவாங்க. ஸோ நான் ஹியூமன்ஸ்ன்னு சொன்னோம்னா, அவங்க ஹியூமன் இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவனுங்கள ஏலியன்னு சொல்லிட்டு இப்ப மண்டையில திணிக்கணும்ல. அதுக்கான வேலைகள் தான் இங்க அர்ஜென்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. நாகர்கள் நேர்ல வந்துட்டு நாங்கள் தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து சொல்லி, நாங்க உங்களுக்கு இந்த டெக்னாலஜி தரோம்ன்னு சொல்லிட்டு, உன்னுடைய ஆதி டெக்னாலஜிய உனக்கே வியாபாரம் பண்ணா, நீ அத வாங்கிட்டு மூடிக்கிட்டு அவைங்க கீழ வேல பார்ப்பியா? மாட்டியா? அவைங்க கீழ போய் நம்மளுக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனுக்கு போய் கோயில் கட்ட ஆரம்பிச்சவங்க தானே பைத்தியங்க இவங்க சேலத்துக்கிட்ட. ஸோ இந்த மாரி இப்படி இருக்கும்போது, அவைங்க நீ வொர்ஷிப் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பியா? மாட்டியா? தெரியுதா உனக்கு என்ன நடக்குதுன்னு? ஆனா வேற வேற கல்ச்சர்ல, வேற வேற வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இந்த மாரிலாம் வேற வேற டாபிக் சொல்லி, நான் ஹியூமன்ஸ், ஏலியன்ஸ் இந்த ஏலியன்ஸ்க்கு அதெல்லாம் எதுக்கு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு இப்ப புரியுதா? உன்னைய அப்படியே அதுக்கு பழக்கப்படுத்திட்டு இருக்கானுங்க. நீ நல்லா பழக்கப்படுத்திட்ட அப்படின்னா, நாளைக்கு நாகர்களே வந்துட்டு நாங்கலாம் வேற்று கிரகவாசிகள். ஏன்னா நாகர்கள் இங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதே. புராணங்கள்ல மட்டும் தானே தெரியும். இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் இல்லுமினாட்டி குரூப்ல இருக்கவங்களுக்கே தெரியாது. டாப் லெவல்ல இருக்கவங்க நாகர்கள பார்த்ததில்ல. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும்போது, அவங்க நாளைக்கு வெளிய அவங்கள வெளிப்படுத்திக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அப்ப அவங்கள ஏலியன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க வொர்ஷிப் பண்ண தானே ஆரம்பிப்பீங்க. அதுதானே அவனுக்கு வேணும். அவ இவ்வளோ காலம் மக்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்ததுக்கான காரணமே இந்த ஒரு மூவ்மெண்ட்டுக்காக தான். அதுவும் காலக்கேடு குடுத்துருக்காங்கல்ல, அந்த டைமிங்க பாருங்க 2040 2031ல வேர்ல்டு வார் வரும்னு நம்ம சொன்னோம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷங்குள்ள இந்த வேர்ல்டு வார்லாம் நடந்து முடிஞ்சோனே நெருக்கி, மக்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஒரு பிடி மானத்துல கொண்டு வந்துருவானுங்க. அப்போ கவர்மெண்ட்ட எதிர்த்து நீ வாயவே திறக்க மாட்ட. அப்போ இவங்க அப்பீயரன்ஸ் பண்ணாங்கன்னா, நீ ஒண்ணுமே பண்ண மாட்ட. வேடிக்கை தான் பார்ப்ப. ஏத்துக்கிட்டு தான் போவ. ஏன்னா, உங்களால முடியாத விஷயங்கள்லாம் அவிங்க பண்ணி காட்டுவானுங்க. அப்போ நமக்கு இவங்க தேவைன்னு நீ நெனப்ப. ஒருத்தன் ரொம்ப வறுமையில சாப்பாடே இல்லாம சாக கிடக்குற நிலைமையில இருக்கான்னா, அவன திடீர்னு ஒரு ஏசி ரூம்ல கூட்டு போய் நல்லா சாப்பாடு எல்லாம் கொண்டு நல்லா துணிமணி குடுத்தேன்னா, நீ என்ன பண்ணுவ?
அவன் நல்லவனா கெட்டவனா மனுஷனா ஏலியனா பார்க்க போகிற அந்த டைமிங்கில் அவன் அவனுக்கு கடவுள் தானே. அந்த ஒரு மூமெண்ட்டை செயற்கையாக உருவாக்கிறானுங்க. ஆனால் அந்த ஏழையானதுக்கான காரணம் அவன் சோறு தண்ணி இல்லாமல் இருந்து நீ பிச்சை எடுத்ததுக்கு காரணமே அந்த வராம பாருங்க அவன் தான். இதைத்தான் சொல்ல ட்ரை பண்ணுறோம். நம்ம இப்படி இருக்கிறதுக்கான காரணம் சோறு தண்ணி இல்லாமல் பட்டினியாக கிடந்து சாக போகிறது இந்த பஞ்சத்தில் இருக்கிறதுக்கான காரணமே அடுத்து உனக்கு கொடுக்க போகிறான் பாரு அந்த பரிசு பொருட்கள் அவன் தான். அதான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தாங்க, உங்களுக்கு போலியான அதிசயங்களும் போலியான ஒரு பரிசுகளையும் கொடுத்து ஏமாற்றுவாங்க, நீங்கள் தயவு செய்து ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தரப்பில் இருக்கவங்க மெசேஜ் கொடுக்க தான் செஞ்சாங்க கிராப் சர்க்கிள்ஸில். எவன் கேட்டீங்க? கான்ஸ்பிரசி சூடோ சைட்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் கிராப் சர்க்கிள்ஸ் இவங்களாம் உட்காந்து செதுக்கிருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே பொண்ணே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா உண்மையும் உங்கள் முன்னாடி தான் இருக்குது, எங்கேயுமே மறைக்கப்படலை, உங்கள் முன்னாடி தான் இருக்குது. உங்களை பார்க்க விடாத அளவுக்கு உங்கள் கண்ணை கட்டி விட்டானுங்க. சிம்பிள். அதை உலகத்தை கட்ட பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டாயிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கானுங்க. அந்த கதையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்றைக்கி நீங்கள் என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸ் பல ஆட்கள் வெளியே வரத்தான் செய்வாங்க. அப்போ நாமளாம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம என்ன திருக்கு தரிசியா? நீங்கள் போகிற ஸ்கிரிப்ட் அப்பட்டமாக தெரியுது, டே சீப்பை வச்சாண்டா நீ கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த சீப்பை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீ சொல்கிற எங்களை பார்த்து கிண்டலாம், ஏய் சீப்பை வச்சு யாராச்சும் கல்யாணம் நிப்பாட்ட முடியுமா? மூக்கு புடப்பா இருந்தால் அப்பெல்லாம் யோசிக்கணும்னு வர ஒரு நகைச்சுவை தான். அந்த நகைச்சுவைக்குள்ளே மெசேஜ் இருக்குது. உனக்கு புரியல, உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சீப்பை வச்சு தான் உன்னை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. தெளிவாக சொல்லிட்டேன், இதுதான் மெசேஜே. இந்த மெசேஜ் உனக்கு புரிஞ்சுட்டாலே நீ எந்த இடத்துல இருக்கேன்னு நல்லாவே தெரியும். ஓகே மக்களே, இதோட இந்த முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை அதில் மட்டும் இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் மெம்பர்ஸாக ஆகணும் அப்படின்னா ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட் அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து விழிச்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. உங்கள் கண்ணு மட்டும் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணிட்டு யாரெல்லாம் உங்களை தேடி வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்குறானோ அவங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். விழிப்புணர்வு மட்டுமே உன்னை காப்பாற்றும், ஆக மட்டுமே உன்னை உயர்த்தும் குமார். அந்த மாதிரி தான். அடுத்த சந்திக்கலாம்.